அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் 15 வருட உழைப்பின் பலனை கண்கூட காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை துளிர்விடுங்க. உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் படிப்படியாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு செவ்வாய் இணைந்திருக்கிறாருங்க. அதனால் போராட்டமும் புதிய திருப்பங்களும் ஏற்பட இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. தன்னம்பிக்கை குறையுங்க. தனவரவில் தடைகள் ஏற்பட்டாலும் கூடிய விரைவில் அதற்கு தகுந்தாற்போல் தனவரவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. 7.5 சனி விலகிவிட்டாலும் அஷ்டமத்தில் கேது இருக்கும் வரை புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் அவற்றை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது மிக மிக நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் இடையூறுகள் அனைத்தும் அகன்று நீங்கள் முயற்சித்த காரியங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சனி இருப்பதால நீங்கள் மிகுந்த மன தைரியத்துடன் செயல்பட இருக்கீங்க. எதையும் பொறுமையுடன் கையாண்டு கடுமையான உழைப்பின் மூலம் இலக்குகளை அடைய இருக்கீங்க. எதிலும் தீவிரமாக ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபட்டாலும் அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. பணியிடத்தில் உங்களுடைய செயல்பாடு மெதுவாக இருந்தாலும் மிக நேர்த்தியாகவும் பொறுப்பாகவும் இருக்குங்க. போட்டியாளர்கள் வெல்லும் சக்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால வசதி மற்றும் ஆடம்பர வசதிக்கான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எதிரிகளை சமாளிக்கும் நிச்சயம் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி 5, 9 மற்றும் 12ஆம் இடங்களை பார்ப்பதால பூர்வ புண்ணியம், பாக்கியம் மற்றும் செலவுகள்ல கவனமாக இருங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்பம் மற்றும் மன அமைதி தொடர்பான சவால்கள் இருக்கலாம். எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லது. வீடு சொத்து விஷயங்கள்ல கவனம் மிக மிக அவசியங்க. உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் வித்தியாசம் மற்றும் வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்க போகிறார். ரோகாதிபதி நாளில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. உடல்நல குறைவால் மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்கு. எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் கெடுபிடி அதிகரிக்குங்க. காரணமே இல்லாம
உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவும் கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள்ல குறுக்கீடுகள் வரலாங்க. தாயினுடைய உடல் நலன் அதிக கவனத்தோடு இருங்க. கூட்டாளிகளின் குணம் மாறலாம். வியாபாரத்தில் உள்ள தெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் லாபத்தை உங்களால் பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதேபோல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு புதன் செல்கிறாரு. அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பிள்ளைகளின் படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அவை கைகூட இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் அழைப்புகள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டுங்க. வழக்குகள் சாதகமாகும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வருங்க. தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோருடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. எப்போதோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்பனையாகி லாபத்தை தருங்க. அதே போல் கூட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு தனி தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை கைகூட இருக்கு. தாய் வழி ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நிகழ்கிறதுங்க. இதன் விளைவாக உடன்பிறப்புகளின் ஒற்றுமை குறையும். புதிய வழக்குகள் மனக்கலக்கத்தை உருவாக்குங்க. அது மட்டும் இல்லாம மாமன் மைத்துனர் வழியில் பகை உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாங்கிய இடத்தை விற்கும் சூழல் உண்டுங்க. நினைத்ததை செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. ஆரோக்கிய தொல்லை உண்டு. இக்காலத்தில் சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களை வழிபட்டு வந்தால் இடையூறுகள் அனைத்தும் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மகர ராசினியர்கள் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் குழப்பம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் தாமதம் ஏற்படுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் விரயங்கள் கூடுங்க. உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலபைரவர் வழிபாடு கவலையை போக்கும் வழிபாடாக அமைகிறது.